ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். என்னடா வேகுதுடா, இரு பொறுமை. என் பிள்ளைகளுக்கு முதல்ல நான் சாப்பாடு வேக வச்சு கொடுத்துட்டு தான் மறுபடியும் இன்னும் 2 பிள்ளைகளுக்கு நான் செய்வேன். என் 2 பிள்ளைகளும் 2 பக்கம், இங்கே ஒரு பிள்ளை, இங்கே பாருங்க இந்த ஒரு பிள்ளை என்னைய விடலை சாப்பிட்றதுக்கு. அவங்களோட ஃபுட்டெல்லாம் போட்டால் சாப்பிடவே கிடையாது. சரின்னு அவளுக்கு ஈரல் வேக வச்சுருக்கேன். சாஷாவுக்கு ஈரல் போட்டு 1 வாரம் ஆச்சு. அதனால வேக வச்சுருக்கேன். அதுக்கு தான் இங்கே உட்காந்து போராட்டம் பண்ணுற மாதிரி உட்காந்துட்டு இருக்கு. கொடுத்தா தான் போவேன்னு உட்காந்துட்டு இருக்கான். வேகுது, அவ்வளோதான். சரியா, அம்மா தந்துடுவேன். என்னடா அவ்வளோதான். இன்றைக்கி ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுருவோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க ஸ்கூலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்லி என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு போராட்டமே நம்ம வீட்டுங்களில் போயிட்டுருக்கும். காலையில் அவதியாக பிள்ளைங்களை கிளப்பி ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி அப்பா அப்படின்னு உட்காந்துருப்போம். அந்த நேரத்தில் என்ன யோசிக்கிறது சொல்லுங்கள்? அந்த யோசனையெல்லாம் உங்களுக்கு இனி தேவையே இல்லை. நம்ம சேனலில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நிறைய போடுவேன். அதே போல் முன்னாடியும் நான் போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பண்ண போகிறது, நான் என்னோட பசங்களுக்கு ஸ்கூல் போகிறப்போ என்ன லஞ்சு செஞ்சு கொடுத்தனோ, அவங்களுக்கு என்ன விரும்பி சாப்பிட்டாங்களோ அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இவ்வளோ பையன் பாப்பா காலேஜ் முடிச்சிட்டா, பையன் மறுபடியும் 2வது டிகிரி படிச்சுட்டு இருக்கான். அப்படி இருந்துமே அவங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு ரெசிபி அப்படின்னா இப்போ நான் செய்ய போகிற ரெசிபி தான். அப்படி என்னப்பா ஓவராக பில்டப்பாக இருக்குன்னுலாம் நினைக்காதீங்க. சப்ப மேட்ருங்க. லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு வறுவலும் இதுதான் அவங்களோட ஃபேவரட். சின்ன குழந்தையிலேருந்தே அவங்களுக்கு இன்றைக்கி நான் செய்கிற மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த ரைஸ் கொடுத்தாலுமே சாப்பிடாம அப்படியே சோது அங்கே டிஃபன் பாக்ஸில் அங்கே இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் சோறோட வரும். ஏன்னா ஸ்கூலில் என்னவா இருந்தாலும் அங்கே எல்லாரையும் குழந்தைங்கள உட்கார வச்சு சாப்பிட வச்சுருவாங்க. ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்களோ இல்லை அவங்களே சாப்பிட்றாங்களோ அதெல்லாம் விஷயமே கிடையாது. ஆனால் கொடுக்குற பாக்ஸ் காலியாக வரும். நல்லா சாப்பிட்டு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அந்த விஷயத்தில் இன்றைக்கி இந்த ரைஸ் கொடுத்து விட்டா ஒரு பருக்கு சோறு அதில் இருக்காது, கழுவி வச்ச மாதிரி கொண்டு வருவாங்க 2 பேருமே. அதுதான் நான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். லெமன் ரைஸ், உருளைக்கிழங்கு வறுவல். முதல்ல நம்ம சாப்பாடை வச்சு ஒரு பக்கம் ஆஃப் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணோம்னா சாப்பாடு ஸ்டீம் இறங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம தாளித்து எல்லாம் ரெடி பண்ணால், இல்லைன்னா உருளைக்கிழங்கு இதை மாதிரி சோறை வச்சு விட்டுட்டு ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு விட்டால் இந்த மாதிரி நமக்கு டைம் கரெக்டாயிரும். என்ன ரெசிபி செஞ்சாலும் சரி, இந்த உருளைக்கிழங்கு அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. பிள்ளைங்களுக்கு அது என்னமோ அது ஒரு ஆசை. இந்த உருளைக்கிழங்கு மேலே வேறு எந்த பொரியல் செஞ்சு கொடுங்க வேண்டாம். ஆனால் இந்த உருளைக்கிழங்கு மட்டும் சத்தமே இல்லாமல் சாப்பிட்றாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி போட்டுறணும். நல்ல பூண்டு கொஞ்சம் நிறையா போட்டாலுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட். அந்த பூண்டோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் அந்த லைட்டாக இந்த பச்சை வாடைக்காக வதக்கிக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா 3 உருளைக்கிழங்கு எடுத்து இது போல் சின்னதாக வெட்டி எடுத்திருக்கேன். ஒரு நாள் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு கொடுத்தா அதுலேயும் ஒரு கம்ப்ளைண்ட், சின்ன வயசில் செய்வையில் அந்த குட்டி குட்டியாக வெட்டி போட்டு அந்த உருளைக்கிழங்கு வறுவல் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி அது இதே செய்வோம் அப்படின்னு சின்னதாக வெட்டி போட்டிருக்கேன். அவங்க சின்ன பிள்ளையில் சாப்பிட்ட அதே உருளைக்கிழங்கு வறுவல் இப்போ வேணும். அதுதான் இப்போ செய்ய போகிறேன். அடுத்து உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள். அவ்வளோதான். இதில் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க எடுத்து நல்லா கிளறி விடுவோம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கலந்து விட்டு அடுத்து ஒரு 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா மொறுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ரொம்ப சட்டுன்னு வெந்துடும். நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றினோம்னா உருளைக்கிழங்கு குழஞ்சி போயிடும். அதனால் தண்ணி எதுவுமே தெளிக்காமல் இந்த மாதிரி அந்த எண்ணெயிலேயும் அந்த சூட்டுலேயும் இந்த மாதிரி மூடி வச்சு சிம்மில் வச்சு இது போல் மூடி வச்சு வறுத்திங்கன்னா உருளைக்கிழங்கு ரொம்ப அருமையாக நல்ல மொறுன்னு ரெடி ஆகும். இப்போயே பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மேலையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கலர் நல்ல கோல்டன் கலரில் மாறி இருக்குது பார்த்திங்களா. இந்த டைமில் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டு பசங்களுக்கு செய்கிறப்ப மொறுன்னு இருக்கும். ஆனால் ஆறி போச்சுன்னா அது மொறுன்னு இருக்காதே அப்படின்னு கூட இன்னும் தெரியல இவ்வளோ பெரிய பசங்களுக்கு. என்ன பண்ணுறது, இருக்கட்டும். உருளைக்கிழங்குலாம் சூப்பராக வெந்துருச்சு. தான் நசுக்கி காட்டேன். அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் மொறுப்பு வரட்டும். அப்புறமா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு மட்டும் வெந்தால் போதும் மொறுப்பெலாம் வேணாம் அப்படின்னா அந்த 2 நிமிஷத்துலேயே உருளைக்கிழங்கு ரெடி ஆகிருக்கும். ஆனால் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த மொறுப்பு வேணும் அப்படின்றதுக்காக தான் இன்னும் கொஞ்சம் நேரம்
வறுக்கிறோம். இல்லைன்னா 2 நிமிஷம்தான் உருளைக்கிழங்கு வேகிறக்கலாம். இந்த நல்லா சின்ன சின்னதாக வெட்டி போட்டோம்னா அருமையாக வெந்துடும் 2 நிமிஷத்தில். அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா தாராளமாக வேகும். அவ்வளவுதான், பார்த்துக்கோங்க. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், அதே போல் 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக கரம் மசாலா. இப்போ இதை போட்டு கலந்துருவோம். வெறும் மிளகாத்தூள் கூட போடலாம், ஆனாலும் கொஞ்சம் கரம் மசாலாலாம் போட்டோம்னா இனி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காரம் கிடைக்கும் இல்லையா, அதுக்காக தான். பாருங்கள், ரொம்ப நேரம்லாம் இல்லை. ஒரு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 30 செகண்ட் 40 செகண்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து வறுத்தாலே போதும். அதிக நேரம் வேண்டாம். இந்த வறுக்கிற டைமில் அந்த மசால் வாடையே நமக்கு போயிடும். அதனால் நம்ம வந்து மசால் வாடை அடிக்குமே அப்படின்ற கவலையே வேணாம். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கா. இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்நாக் மாதிரியே கூட சும்மா எடுத்து அப்படியே ஒன்றுனா எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா சூப்பராக டைம் பாஸ் ஆகும். அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா ரெசிபிக்குமே இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாகவே உருளைக்கிழங்குனாலே நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான வறுவல் நம்ம செஞ்சு கொடுக்குறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், விரும்பியும் சாப்பிடுவாங்க. வேறு எந்த காயுமே சாப்பிட மாட்றாங்க, உருளைக்கிழங்கு தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான உருளைக்கிழங்கு செஞ்சு கொடுங்க. நம்ம கிச்சன் சேனலில் அவ்வளோ உருளைக்கிழங்கு வரும் வெரைட்டியாக செஞ்சு போட்டிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் இதுவும் ஒன்று. என் பசங்களுக்கு நான் சின்ன வயசில் செஞ்சு கொடுத்தேன். அவங்க வந்து 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ நான் செஞ்சு கொடுத்த உருளைக்கிழங்கு வறுவல் ஞாபகமாக கேட்டாங்க. ஞாபகமாக நானும் செஞ்சு கொடுத்துட்டேன். அடுத்து லெமன் தாளிச்சிடலாமா? லெமன் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 பச்சை மிளகாய், ஒரு 4-5 பல் பூண்டு சின்னதாக வெட்டியிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். நம்ம வந்து இதில் வந்து கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்புலாம் சேர்க்கல. ஏன்னா மதியம் சாப்பிட்றப்போ அந்த பருப்பு வந்து ரொம்ப சாஃப்டாகிடுது, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவானுங்க பசங்க. அதனால் செய்யலாம். அப்போதைக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா முறுமுறுன்னு இருக்குமே, அப்போ மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்வாங்க. அதனால் நான் பருப்பு சேர்க்கல. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து பருப்பு சேர்த்துக்கல. நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா தான் மற்றதை சேர்க்கணும். கடுகு பொரியாமே சேர்த்துருவீங்க, அப்போ சாப்பிட்றப்போ அந்த கடுகு வந்து கசக்கும். அதனால் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சேருங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கடாயை பற்றி நிறைய வீடியோவில், நான் டெய்லி போடுற வீடியோவில் எல்லாருமே வந்து இந்த கடாயோட லிங்க் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன். நான் இந்த கடாய் எந்த சமையலை நான் யூஸ் பண்ணியிருந்தாலும் அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன். உங்களோட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் தொட்டிங்கன்னா இந்த லிங்க்குள்ளே போகும். இந்த கடாயோட லிங்க்குள்ளே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வீடியோலையுமே நான் இந்த கடாயோட இது வச்சுட்டே தான் இருக்கேன். நீங்கள் அதையெல்லாம் பார்க்குறதே இல்லைன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இந்த கருவேப்பிலை இதெல்லாம் பொரிஞ்சது, பூண்டு இதெல்லாம் பொரிஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு அடுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், உப்பு சேர்த்தாச்சு. அந்த கொஞ்சம் சூடு இறங்கட்டும். அடுத்து 3 லெமன் புளிஞ்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு லெமன் சாதத்துக்கு இத்தனை விளக்கமா அப்படின்னு நினைப்பீங்க. அது வந்து சமையல் தெரிஞ்சவங்க. சமையல் தெரியாத நிறைய அம்மாக்கள், புது அம்மாக்கள் வந்து நிறைய பேர் இருப்பீங்க. புதுசாக இப்போ தான் சமைக்க போகிறோம், நம்ம பிள்ளைங்களை இப்போ தான் ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறோம், அந்த மாதிரி அம்மாக்கள்லாம் நிறைய பேர் புது அம்மாலாம் இருப்பீங்க. அவங்களுக்காக இந்த ரெசிபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சின்ன வயசில் என் பிள்ளைங்களுக்கு இப்படி தான் வந்து லெமன் ரைஸ் வந்து செஞ்சு கொடுப்பேன். அதுலேயே அவங்க வந்து இந்த லெமன் ரைஸ்க்கு வந்து ஒரு அடிக்ட் ஆன மாதிரி ஆகிட்டாங்க. நான்வெஜ் கொடுத்தா கூட எனக்கு லெமன் ரைஸ் இருந்ததுன்னா அதை விட வேறு வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. 3 நேரம் கொடுங்க, 3 நேரமும் லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது. நான் இந்த மாதிரி தான் செய்வேன். இப்போ இதில் சாதம் போட்டு கிளறிக்கலாம். அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு தான் இருக்கணும். அது அடுப்பு சூட்டோட இதில் கொதிக்கும். தக்காளி சாதம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்மியாக போட்டு தாளிப்போம். ஆனால் இங்கே லெமன் சாதத்துக்கு மட்டும்தான் மொத்தமாக போட்டு தாளிக்கிறோம் நம்ம வீட்டில். உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம்.
அவ்வளோதான் பாருங்கள், அருமையாக கிளறியாச்சு. பிள்ளைங்களுக்கு வந்து கொடுத்து விட்றப்போ நிறைய நசநசன்னு உள்ளே கிடந்தாலுமே சின்ன பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் சிம்பிளாக இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சா கூட பருப்பு எதுவுமே போடாமல் கூட இந்த மாதிரி நீங்கள் தாளித்து கொடுத்து விடலாம். நம்ம பூண்டு இதெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் தெரியவே தெரியாது. நம்ம ரைஸில் அதெல்லாம் போட்டிருக்கோமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அந்த கடுகு கருப்பில் மட்டும்தான் தெரியும். நம்ம போட்ட பூண்டு பச்சை மிளகாய் எதுவுமே தெரியாது பாருங்கள். அவ்வளோதான், அருமையான ஒரு லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்கூலெல்லாம் ரீஓப்பன் பண்ணுற டைம் வந்து ஆயிடுச்சு. புதுசாக பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போவாங்க வருவாங்க. இந்த மாதிரிலாம் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அனுப்புங்க. இந்த டேஸ்ட் அவங்களுக்கு வந்து புதுசாக தெரியும். அவ்வளோதான், ரெடி. பாக்ஸுக்கு போட்டுருவோம். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது. நீங்கள் சாப்பாடு செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற வைக்கிறதுனா கூட ஆற வச்சுட்டு நீங்கள் போட்டுக்கலாம். அருமையான சாப்பாடு ரெடி. அப்படியே உருளைக்கிழங்கு, இது பெரிய பசங்க அப்படின்றனால நான் இதுலேயே வச்சு கொடுத்துறேன். அவங்க 2 பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போக மாட்டேன். அதனால அவனுக்கு ஒரே பாக்ஸில் போட்டு நான் கொடுத்து விட்ருவேன். நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறப்போ இந்த உருளைக்கிழங்கு தனியாகவும் ரைஸ் தனியாகவும் நீங்கள் கொடுத்து விடுங்க.